இந்த வீடியோல நான் எத பத்தி சொல்ல போறேன்னா, கெயில்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆக்சுவலா நம்ம எம்பிஎம்சி லேபுக்கு வந்துட்டு 8051 ப்ரோகிராம் போறது வந்து இந்த நார்மல் டாஸ் பாக்ஸ்ல நம்மளால போட முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு கெயில்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு யூஸ் பண்ண போறோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி இருக்கும். ஓகேவா? இங்க நம்ம ப்ரோகிராம் இருக்கும், ரன் ஆகும். ஸோ இத நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒண்ணு இந்த வீடியோ அனுப்பும்போது சேர்த்து அனுப்புறேன். அந்த லிங்க் வந்து இங்க ஓப்பன்ல இருக்கு. ஓகேவா? இதான் லிங்க். நான் இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு இதில் நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு டேரெக்டாக என்ன வரும்னா இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இங்கே என்னோட டீட்டெயில் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் டீட்டெயில் எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. இது கம்பல்சரி கிடையாது. இது எதுக்குன்னா அவங்க ஏதாச்சும் சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இது. ஸோ அடுத்தது இங்கே ஒன்று இருக்கும். விச் டிவைஸ் ஆர் யூ யூசிங் அப்படின்ட்டு. இங்கே எக்ஸாம்பிளுக்கு STM32ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த STM32 இது எல்லாமே என்னன்னா மைக்ரோ ப்ராசஸரோட வெர்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு 8051க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8051 என்டர் பண்ணிடலாம். அடுத்தது இதுவும் ப்ளீஸ் கீப் மீ அப்டேட்டட் ஆன் ப்ராடக்ட்ஸ். இதுவும் வந்துட்டு அவங்களோட மெயில் அனுப்பி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்துட்டு அவங்க நோட்டிஃபை பண்ணுறதுக்காக இது. இதுவும் கம்பல்சரி கிடையாது. வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. ஓகேவா? இப்போ டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம்னா சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் இங்கே ஒரு இந்த EXE பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். என்னோட டவுன்லோட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டவுன்லோட் முடிஞ்ச உடனே பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனது இந்த இங்கே இருக்குது. இப்படி தான் இருக்கும் இந்த ஐக்கானு. இது நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை ரன் ஆகுறது கேட்கும். எஸ் கொடுத்துடலாம், எப்பயும் போடலாம். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசார்ட் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து பண்ண முடியாது. அவங்க அப்படி தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்துட்டு எங்கே டவுன்லோட் ஆகணும் அப்படின்றது இங்கே வந்துட்டு இப்போ நார்மலாக அவங்க வந்து லோக்கல் டிஸ்க் சியில் வந்துட்டு KL_V5 அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணும்னாலும் நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டராக நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போய் வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இங்கே டேரெக்டாக சியிலேயே நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி அதெல்லாம் கேட்பாங்க. நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, கொஞ்சம் நேரத்தில் ஆயிரும். சும்மா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆயிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே 3 செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணியே வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஷோ ரிலீஸ் நோட்ஸ்ன்னு இருக்கும். இது வேணும்னா 3மே செக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். நான் இங்கே 3யுமே அன்செக் பண்ணிக்கிறேன். 3யுமே அன்செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கெயில் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். இன்ஸ்டால் ஆயிருக்கப்போ நமக்கு வந்துட்டு வெளியே இந்த ஷார்ட்கட் ஐக்கான் ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த வெளியே டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா உள்ளே இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகணுன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே வந்துட்டிங்கன்னா நியூ யூவிஷன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வரப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்துட்டு அவங்களோட டிஃபால்ட் டைரக்டரி ரூட் வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சாம்பிள்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சேவ் கொடுத்துட்டேன்னா சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த டிவைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அது கேட்கும். நம்ம வந்துட்டு 8051 ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த 8051 எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டெல்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இன்டெல்னு வந்துட்டிங்கன்னா இது உள்ள சைடில் ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே நிறையா இருக்கும். இதில் நம்மளோட 8051 இங்கே இருக்கும். ஓகேவா? 8051 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது காட்டும், ஹெல்ப் ஒன்று காட்டும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் ஃபைல் எல்லாமே நான் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணுவான்னு கேட்கும். நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நோ கொடுத்துருவோம். நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனது இந்த இங்கிட்டு சைடில் தெரியும். ப்ராஜெக்ட்னு போட்டு நம்மளோட பேர் இருக்கும், அந்த ப்ராஜெக்டோட பேர் இருக்கும், அது உள்ள டார்கெட் 1ன்னு இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் குரூப் 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைலை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இங்கேயே போய்ட்டு டேரெக்டாக ஆட் நியூன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ்னு கொடுத்தா கூட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ்னு போனீங்கன்னா உங்களோட ஃபைல் ஏற்கனவே எங்கே இருக்குது அப்படின்னு அது கேட்கும். நான் என்னோடய ஃபைலை டியில் வச்சுருக்கேன். ஆன் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா
இங்கே இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆட் ஆயிருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் என்னோட ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் புது ஃபைலை அப்படியே ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். என்ன பண்ணணும்னா சோர்ஸ் குரூப் 1ல் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம் டு குரூப் சோர்ஸ் குரூப் 1ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபைல் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்துட்டு ஏஎஸ்எம் ஃபைல் தான் இது பண்ண போகிறோம். கொடுத்துட்டு அதோட ஃபைலோட நேம் கொடுக்கணும். இப்போ ஃபைலோட நேம் கொடுத்துட்டோம்னா இப்போ ஆட் கொடுத்தோம்னா இங்கே ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இது உள்ளே வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் இதே ப்ரோக்ராம் கூட இங்கே எடுத்து இப்படி போட்டேன்னா வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய அடிஷன் ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பில் பண்ணணும். பில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ப்ராஜெக்ட் உள்ளே போனீங்கன்னா பில் டார்கெட்னு ஒன்று இருக்கும். இந்த பில் டார்கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு பில்ட் ஆகும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பில்ட் ஆகிருக்கும். பில்ட் ஆகிட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் எரர் ஏதாவது இருக்கா, வார்னிங் ஏதாவது இருக்கான்னு அதுவே பார்த்து சொல்லிடும். நமக்கு இந்த இடத்துல எந்த வார்னிங்கும் இல்லை, எந்த எரரும் இல்லை. ஸோ நம்ம அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டீபக் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் டீபக் செஷன் இருக்கும். ஓகேவா? இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீபக் செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்னிங் ஒன்று காட்டும். இது நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஓகே கொடுத்துட்டு போயிடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீபக் செஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ரன் ஆகுறது தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்னு கொடுக்கலாம். ஓகேவா? இதோட ஷார்ட்கட் வந்து F11. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டெப்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு இங்கே வந்து இப்போ இந்த கர்சர் நின்றுட்டு இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட ஏவோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு மாறி இருக்கு. அதாவது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 1. ஓகேவா? இப்போது நான் F11 கொடுத்தேன்னா என்னோட இந்த லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. என்னோட ப்ரோக்ராமோட இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு செகண்ட் பியோட ரெஜிஸ்டர் வந்துட்டு 2ன்னு இதாயிடுச்சு, வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன இருக்குது, ஆட் ஏபின்னு இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகணும், ஏவையும் பியும் ஆட் பண்ணி ஏவோட வேல்யூவை மாற்றணும். ஓகேவா? 2 + 1 3. அப்போ ஏவோட வேல்யூ 3ன்னு ஆகணும். ஸோ இப்போ நான் F11 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஏவோட வேல்யூ 3ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 50Hல நம்மளோட ஏவோட வேல்யூ தூக்கி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து அந்த கர்சர் காட்டாது. ஓகேவா? நம்ம கிளிக் பண்ணுறதுக்கும் காட்டாது. அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அது வெளியே வந்துடும். ஓகேவா? இவ்வளோ தான், சிம்பிள். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நான் டீபக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சுன்னா இப்போ வெளியே வரணும், எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே டீபக்கில் போயிட்டு இதை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு உங்களோட டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் 8051 ப்ரோக்ராமை கேஎல்ன்ற சாஃப்ட்வேரில் ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.